வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுல 67% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவை விட அதிகமான சதவீதம் வாக்குப்பதிவாகி இருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோல நாம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பீப்பிள்ஸ் இன்சைட் அவர்களினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவை தான் தெரிஞ்சுக்க போறோம். பீகாரை பொறுத்த மட்டும் என்டிஏ, மகாகட்பந்தன், ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டியா இருக்குது. 243 தொகுதியில 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பீப்பிள்ஸ் இன்சைட் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 44.71% வாக்குகளையும், மகாகட்பந்தன் 40.34% வாக்குகளையும், ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 7.93% வாக்குகளையும், ஏஐஎம்ஐஎம் 1.74% வாக்குகளையும், ஜேஜேடி 0.25% வாக்குகளையும், சுயேட்சைகள் 2.16% வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டிஏ 133 148 இடங்களையும், மகாகட்பந்தன் 87 102 இடங்களையும், ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 0 2 இடங்களையும், ஏஐஎம்ஐஎம் 2 3 இடங்களையும், ஜேஜேடி 0 1 இடத்தையும், சுயேட்சைகள் 1 2 இடத்தையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பீப்பிள்ஸ் இன்சைட் இவர்களினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ மெஜாரிட்டியை பிடித்து அவர்களினுடைய ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோல பீகார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் போல் ஆஃப் போல்ஸ் ஒட்டுமொத்தமா வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.